ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரோனோக்கோ பை அஃப்ரா பென். இவங்க ஒரு ஃபேமஸ் 16th century இங்கிலீஷ் ரைட்டர். ஏன் ஃபேமஸ் அப்படின்னா, ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒர்க்ஸை இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ப்ரெசென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரைட்டர் இவங்க தான். ஏன்ஷியன் பீரியடில் ஃபீமேல் ரைட்டர்ஸ் இருந்தாலும் அவங்களோட நேம் ரிவீல் பண்ணி, அவங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணி எழுதினது வந்து ஃபியூ ரைட்டர்ஸ் தான் இல்லையா? ஸோ அந்த வரிசையில் இவங்க வந்து நிறைய உண்மை சம்பவங்களை ரொம்ப தைரியமாக எடுத்து வைக்கிறதுல இவங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. தென் இவங்களோட ஐடென்டிட்டியும் அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் இந்த பர்டிகுலர் ஒரோனோக்கோ அப்படின்ற ஒர்க் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. ஏன் அப்படின்னா, இதில் அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது என்ன பார்த்தாங்க, ஹிஸ்ட்ரியில் மறந்த சில பிரின்ஸாக இருக்கட்டும், சில ஸ்லேவ்ஸாக இருக்கட்டும், அவங்களோட கதையை இவங்களோட ஒர்க்ஸ் மூலமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் நாவலாக ஒரோனோக்கோ அப்படின்றதுக்கு இன்னொரு டைட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, தி ராயல் ஸ்லேவ். ராயல் ஸ்லேவ் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது இல்லையா? ராயல் அப்படின்றது கிங்ஸ் அந்த மாதிரி ஆட்களை தான் சொல்லுவோம். ஸ்லேவ்ஸ் அப்படின்றவங்க அப்படியே லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அடிமைகளை சொல்லுவோம். ஸோ தி ராயல் ஸ்லேவ் அப்படின்றதே கான்ட்ராஸ்டான ஒரு டைட்டிலாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கிங்காக இருக்கிறவங்க ஒரு ஸ்லேவாகி இறந்து போகிற மாதிரியான ஒரு கதை இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் சொல்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு ரியல் ஸ்டோரி. ஆத்தர் அந்த இடத்துல இருந்து அவங்க பார்த்த விஷயத்த நரேட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு நாவலாக 1688 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து இவங்க ரொமான்ஸ், கலோனியல் நரேட்டிவ் அண்ட் ஸ்லேவரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பிளெண்ட் பண்ண மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஒட்டு மொத்தமாக இது ஒரு ட்ராஜடி, காமெடி அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் பிளெண்ட் ஆன மாதிரி எழுதியிருப்பாங்க. தென் இது வந்துட்டு இவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா? சொரினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் வந்து இங்கிலீஷ் காலனி, பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த டைமில் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அது. ஸோ அந்த செட்டிங்கில் வந்து அவங்க ஹைலைட் பண்ணுறது என்ன அப்படின்னா, கலோனியல் டெரிட்டரி, சவுத் அமெரிக்காவில் இருக்கிற அந்த கலோனியல் டெரிட்டரி. முக்கியமாக அவங்க ஹைலைட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறது யார் அப்படின்னா, யூரோப்பியன் காலனைசர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களா இருக்கட்டும், ஸ்லேவ்ஸ், ஆஃப்ரிக்கன் ஸ்லேவ்ஸாக இருக்கட்டும், இண்டிஜீனியஸ் பீப்புளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வாய்ஸ்லெஸ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கான வாய்ஸாக தான் இந்த புக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. தென் இதோட நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ராவல் நரேட்டிவ் மாதிரி இருக்கும். தென் ரொமான்ஸ், ட்ராஜிக் ஈவெண்ட்ஸும் இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவில் தான் சொல்லியிருப்பாங்க. தென் சில இடங்களில் தேர்ட் பர்சன் நரேட்டிவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது நரேட்டரே இதில் அஃப்ரா பென் தான். அவங்க தான் என்ன நடந்துச்சு அப்படின்றத நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஒரோனோக்கா, இவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட். இவர் வந்து ஒரு நோபல் ஆஃப்ரிக்கன் பிரின்ஸ். லேட்டர் இவர் ஸ்லேவாக மாறுவாருன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து இவர் பேர் சீசர் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இமைண்டா, இவங்க ஒரோனோக்கோவோட லவ் இன்ட்ரெஸ்ட். இவங்களுக்கு இன்னொரு நேம் இருக்கும், அது கிளெமன் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நரேட்டர் வந்து அஃப்ரா பென் தான். ட்ரெஃப்ரி அப்படின்றது யார் அப்படின்னா, ஒரு கைண்ட் ஹார்ட்டடான ஸ்லேவ் ஓனர். இவங்க கிட்ட தான் ஒரோனோக்கோவை ஒப்படைப்பாங்க. தென் பைம் அப்படின்றவங்க யாருன்னா, இவங்க ஒரு டெபுட்டி கவர்னராக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிங் ஆஃப் கொரமெண்டியன், இதுதான் ஒரோனோக்கோவோட கிராண்ட் ஃபாதர். ஓகேவா? தென் இமாயிண்டாவோட ஃபாதர், இவங்க யார் அப்படின்னா, படை தளபதியெல்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரோனோக்கோவோட ஃபாதருக்கு படை தளபதியாக இருக்கக்கூடியதான் இமாயிண்டாவோட ஃபாதர். தென் அபாயன் அப்படின்ற ஒரு கேரக்டர், இவங்க ஒரோனோக்கோவோட ஃப்ரெண்ட். தென் ஒனஹல் அப்படின்றது ஒரோனோக்கோட கிராண்ட் ஃபாதர் சொன்னேன் இல்லையா? அவங்களோட ஒன் ஆஃப் தி ஒய்ஃப். தென் டஸ்கன் அப்படின்றது இவர் ஸ்லேவாக இருக்கும்போது அவருக்கு இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய இன்னொரு ஸ்லேவ். ஓகேவா? தென் பனிஸ்டர் அப்படின்றவங்க ஒரு ஐரிஷ் மேன். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பிரின்ஸோட கதையை, ஒரோனோக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரின்ஸோட கதையை, ஒரு மெயிலோட கதையை ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவில் ஆத்தர் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து ஸ்டார்டிங்லேயே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு எப்படி இந்த கதை தெரியும்னா, இவரை வந்து ஸ்லேவாக அங்கே ஒப்படைக்கும் போது, சவுத் அமெரிக்காவுக்கு கொண்டு வரும்போது, சவுத் அமெரிக்காவில் சொரனேம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிட்டிஷ் காலனி இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் வந்து அஃப்ரா பென் இருந்திருப்பாங்க அந்த டைமில் தான் இவரையும் ஸ்லேவாக கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த இன்சிடென்ட் தெரியும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன், ஸோ தட் நான் அதை எழுதியிருக்கிறேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அஃப்ரா பென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரோனோக்கோ அப்படின்றவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க ஒரு ஸ்லேவ் அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பட் நாட் ஜஸ்ட் அன் ஓல்டு ஸ்லேவ். அவங்க வந்து ஒரு ஓல்டு ஸ்லேவ் மட்டும் கிடையாது, அவங்களோட ராயல் லைனில் அவங்க தான் லாஸ்ட் கிங் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இப்போ கிங்ஸோட ஆர்டர் எப்படி வரும், ஒருத்தவங்க கிங்காக இருக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் அவங்களோட சன், அப்புறம் கிராண்ட் சன், இந்த மாதிரி ஆர்டரில் போயிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஆர்டரில் ஒரோனோக்கோ தான் லாஸ்ட் பிரின்ஸ். அவருக்கப்புறம் அவரோட பையன் வர்றதுக்குள்ளே அவரை கேப்சர் பண்ணி ஸ்லேவ் ஆக்கிட்டாங்க. ஸோ அவர் தான் லாஸ்ட் பிரின்ஸ். ஸோ ஒரு பிரின்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை தான் இப்போ கேப்சர் பண்ணி அதுவும் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, சவுத் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இவர் ரூல் பண்ணிகிட்டு இருந்த இடம் அப்படின்றது என்னென்னா கொரமாண்டியன் அப்படின்ற இடம். அதை இப்போ ஆக்சுவலாக அது ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கானா அப்படின்ற இடம். ஏன்ஷியன் பீரியடில் கொரமாண்டியன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்க பீப்புள் எல்லாருமே ரொம்ப பிரேவாக இருக்கக்கூடிய பீப்புள். எப்போவுமே ஒரு வார்லைக் நேஷன் மாதிரி தான் அங்கே
இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட் வந்து நடக்குது. ஸ்லேவ் ட்ரேட் யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது தான். அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய கைதிகள் போகிறப்போ நிறைய பேரை கைது பண்ணுவாங்க இல்லையா, அப்படி ஜெயிலில் இருக்கக்கூடிய பிரிசனர்ஸை வந்து மற்ற நாடுகளுக்கு ஸ்லேவாக அனுப்பி வைப்பாங்க. அது மூலமாக அவங்களுக்கு காசு கிடைக்கும் ஓகேவா. ஸோ அவங்கள கொல்லாமல் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு நாட்டுக்கு ஸ்லேவாக இந்த மாதிரி நாடு கடத்தப்படுவாங்க. அந்த மாதிரி இவங்க நாட்டிலையும் நிறைய பிரிசனர்ஸை வந்து வெஸ்டர்ன் ஷிப்லலாம் ஏற்றி விட்டுட்டு இருப்பாங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரோனோக்கோ அவரோட கிங்டமில் அவர் எப்படி வளர்றாரு அப்படின்னா, அந்த கோர்ட்டுக்கு இன்னும் அவரை கூப்பிடலை. அவர் ஒரு சின்ன பையனாக இருக்கிறாரு. ஸோ அவரை வந்துட்டு இப்போதைக்கு வேறு என்னெல்லாம் அவருக்கு ட்ரெயின் பண்ணணுமோ அதெல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு கிரேட் மிலிட்ரி லீடர் இருக்கிறாரு. அது யார் அப்படின்னா இமைண்டான்னு சொன்னா இல்லையா, அவங்களோட அப்பா. அவர் தான் ஜென்ரல். ஸோ அவர் வந்து இவரை நல்லா ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கிங் ஆக போகிறது இவர் தான் அப்படின்றதுனால. அப்படி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களோட பிளேஸில் அடிக்கடி அது வார்ஃபீல்டு மாதிரி தான் இருக்கும். அப்பப்போ சண்டை நடந்துட்டு இருக்கும். அப்படி அந்த பேட்டில் டைமில் இமைண்டாவோட ஃபாதர் வந்துட்டு சன்னை காப்பாற்றணும். சன் மாதிரி தானே அவர் பார்த்துருப்பாரு. லைக் பாகுபலியில் கட்டப்பாக்கும் பாகுபலிக்கும் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அந்த மாதிரி இவர் வந்துட்டு ஒரோனோக்கோ நோக்கி வர்ற அம்பை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இவர் போய் அவன் முன்னாடி விழுந்துடுறாரு. அப்போ இவரோட கண்ணில் போய் அந்த ஆரோ குத்தி இவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஒரோனோக்கோவோட லைஃப்பை சேவ் பண்ணிடுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் அவர் இறந்து போயிருப்பார். அந்த டைமில் ஒரோனோக்கோ ஜஸ்ட் ஒரு 17 வயசு பையன். பட் அவனை கிங் ஆக்க முடியாது அப்படின்றதுக்காக ஜென்ரல் தானே இப்போ இறந்து போயிட்டாரு. ஸோ அவருக்கு பதிலாக இவனை வந்து நியூ ஜென்ரலாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவனோட கிராண்ட் ஃபாதர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால இவனை வந்து ஜென்ரலாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவனும் ஒரு ஜென்ரலாக இருக்கிறான். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இவன் கோர்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிறான். அதாவது அந்த கிங்டம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து என்டர் ஆகிறான். அப்படி அந்த ராயல் கோர்ட்டுக்குள்ளே அவன் என்டர் ஆகும்போது அவனை பற்றி நிறைய விஷயங்கள் அஃப்ரா பென் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அவனை டிஸ்கிரைப் பண்ணுற விதம் வந்து அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், அவனோட அப்பேரன்ஸாக இருக்கட்டும், அவங்கள கம்ப்ளீட்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா போத் ரோமன் அண்ட் ஆல்சோ ஆஃப்ரிக்கன் 2 பேருமே மிக்ஸ் ஆன மாதிரி அவர் பார்க்குறதுக்கு இருக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அந்த கோர்ட்டில் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட வளர்ப்பு தந்தையான இறந்து போன அந்த ஜென்ரலோட பொண்ணை பார்க்குறாங்க ஓகேவா. அவங்க தான் இமைண்டாவை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. 2 பேருமே மீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மீட்லேயே அவங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சி போச்சு. இப்போ வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அந்த மேரேஜ் செரிமனியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கும்போது இவருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரோனோக்கோவுக்கு அவங்க வீட்டில் அந்த கிங்டமில் என்ன மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட கிராண்ட் ஃபாதர் கிட்ட அவங்க பெர்மிஷன் கேட்கணும், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணணும் ஓகேவா. ஸோ அந்த கிராண்ட் ஃபாதர் இருக்கிறதுனால அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த மேரேஜ் செரிமனியை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஆனால் இந்த டைமில் இந்த கிங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிங் அப்படின்றது தான் அவரோட கிராண்ட் ஃபாதர் ஓகேவா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஆல்ரெடி நிறைய ஒய்ஃப்ஸ் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி கிங்ஸ் எல்லாமே இப்படி தானே இருப்பாங்க. ஈவன் அவர் ஒரு ஓல்டு மேன், ஒரு கிராண்ட் ஃபாதர் பொசிஷனில் இருந்தாலும் ஸ்டில் அவருக்கு அந்த கேர்ள்ஸ் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து குறையவே இல்லை. ஸோ அவர் வந்து இப்போ இமைண்டாவை பற்றி கேள்விப்படுறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லேடி அப்படின்னும் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்ட உடனே இவருக்கு வந்து அவளை பார்க்கணும், அவளோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவளையும் இவரோட ஒய்ஃப் ஆக்கிக்கணும், அந்த புறத்தில் அவளையும் ஸ்டே பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரோனோக்கோக்கும் அவளுக்கும் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்றதும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஒரோனோக்கோ வந்து இந்த மாதிரி மேரேஜுக்காக பேச வரும்போது அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, நம்மளோட கஸ்டம் படி நீ ஃபஸ்ட்டு ஹண்டிங் போகணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ நீ ஃபஸ்ட்டு ஹண்டிங் போயிட்டு வந்துரு, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஸோ ஒரோனோக்கோவும் சரி இந்த ரிச்சுவலை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹண்டிங்காக போயிருக்காரு. அந்த சமயத்தில் கிங் வந்து அவளுக்கு ஒரு ராயல் வெயில் ஒன்று அனுப்பி வைக்கிறாரு. இது என்ன அப்படின்னா ஒரு இன்விடேஷன் மாதிரி. கிங் வந்து எந்த பொண்ணு அவருக்கு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணுக்கு ஒரு இன்விடேஷன் மாதிரி அனுப்புவாங்க. எந்த பொண்ணாக இருந்தாலும் அந்த கண்ட்ரியில் ரிஜெக்ட் பண்ணாமல் அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த கோர்ட்டுக்கு வந்துடணும். அந்த புறத்தில் அவங்க ஸ்டே பண்ணணும். இது அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா விமனும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்கிறதுனால இவளுக்கும் அந்த மாதிரி லெட்டர் வருது. அந்த இன்விடேஷனை இவ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த கோர்ட்டுக்கும் போகிறா. அங்கே போனாலும் இவளால் எந்த அளவுக்கு சாஸ்டிட்டியோடு இருக்க முடியுமோ, அவளோட லவ்வுக்கு லாயலாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு லாயலாக இருக்க ட்ரை பண்ணுறா. இப்போ அவளுமே அந்த புறத்தில் தான் இருக்கிறா ஓகேவா. கிங்கோட பேலஸில் தான் இருக்கிறா. பட் முடிஞ்ச வரைக்கும் எப்போல்லாம் கிங் வந்து இவளை நெருங்கணும்னு நினைக்கிறாரோ அப்போல்லாம் இவ ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவரை ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறா. இந்த மாதிரியான சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, கிங் வந்து என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இவளை வந்து என்றைக்கும் ஒரோனோக்கோவோட கண்ணில் நம்ம காட்டிடவே கூடாது, அவள் இங்கே இருக்கிறான்றது அவனுக்கு தெரியவே கூடாது,
ஒரோனோக்கோ திரும்பி வர்றதுக்குள்ள கிங் வந்து அவரோட ஒய்ஃபாக மாற்றிக்கணும் அப்படின்றதுல அவர் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறாரு. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் கூட ஒரோனோக்காவாக இருக்கட்டும் இல்லை இமைண்டாவாக இருக்கட்டும் 2 பேருமே அவங்களோட லவ்வில் வந்து ரொம்ப லாயலாக இருக்கிறாங்க, ரொம்ப சின்சியராக இருக்கிறாங்க. ஈவன் அவங்க டிஸ்டன்ஸில் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு தெரியலனாலும் ரொம்ப சின்சியராக இருக்கிறாங்க. ஒரோனோக்கோக்கு வந்து ஆல்ரெடி ஒரு டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா இமைண்டா வந்து எதுவும் ப்ராப்ளமில் இருக்கிறாளா, அவள் நம்மளை மிஸ் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட் வந்து எப்போ கிளாரிஃபை ஆகுது அப்படின்னா ஒனஹல் அப்படின்னு சொல்லப்படுற அவரோட ஒன் ஆஃப் தி கிராண்ட்மா, ஓகேவா, அந்த லேடி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மூலமாக ஒரு சீக்ரெட்டாக அவங்க வந்து லெட்டர்ஸ் பாஸ் பண்ணிக்கிறது மூலமாக இவருக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அவள் வந்து ஸ்டில் மிஸ் பண்ணுறா, ஒரு ப்ராப்ளமில் இருக்கிறா அப்படின்றது வந்து இவருக்கு தெரிய வருது. இப்போ ஒரோனோக்கோவுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா எப்படியாவது இமைண்டாவை போயிட்டு மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஹெல்ப்பாக அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, ஓகேவா. அண்ட் அவனோட ஃபெலோ வாரியரும் கூட எல்லா பேட்டில் ஃபீல்ட்லேயும் அவன் கூட இருக்கிற அவனோட அபோன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ரெண்டு அவன்கிட்ட ஒரு பிளானை சொல்லி நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படியாவது அவளை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவள் வந்து இப்போ அந்த புறத்தில் இருக்கிறா. ஸோ அவ்வளோ ஈஸியாக யாரும் அங்கே போயிட முடியாது. கிங் அலோவ் பண்ணால் மட்டும்தான் அங்கே போக முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளமில் இருக்கிறதுனால அபோன் கூட சேர்ந்து அவன் என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா நீ போயிட்டு ஒனோஹல் அப்படின்ற அந்த ஓல்டு லேடியை ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி நீ பேசு. அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஒனஹலில் போய் மீட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசினதுக்கப்புறமா அவள் அக்செப்ட் பண்ணிடுறா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஒரோனோக்கோ அண்ட் இமைண்டா அவங்க 2 பேரும் அன்றைக்கி நைட்டு ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா கிங்குக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு. இது ஒரோனோக்கோக்கு தெரியும் போது அவன் வேகமாக அகெயின் அந்த பேட்டில் ஃபீல்டுக்கே அவனோட ஃப்ரெண்டோட திரும்பி போயிடுறான். பட் இவன் வந்து இங்கே இருக்கிற இமைண்டாவை அந்த கிங் வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். ஸோ நம்ம அவளை வந்து சேல் பண்ணிடலாம், ட்ரேட்ஸில் வந்து யார்கிட்டையாவது வித்துடலாம் அப்படின்னு சொல்லி இவர் பிளான் போடுவார். இது அவரோட பனிஷ்மெண்ட், ஓகேவா. நீ என்னை விட்ரே பண்ணிவிட்டு அதுக்காக நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி இதை பண்ணுவார். அண்ட் ஒருவேளை ஒரோனோக்கோ வந்து கேட்கும்போது அவளை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, அவள் இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்லிடலான்றது தான் அவரோட பிளான். ஸோ அவர் பிளான் பண்ண மாதிரியே அவளை சேல் பண்ணுறதுக்கான ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவளை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சுன்ற மாதிரியான நியூஸையும் ஸ்ப்ரெட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரோனோக்கோவை ரீச் பண்ணுது. அவன் இந்த நியூஸை கேட்டதுக்கப்புறம் பயங்கர அப்செட் ஆயிடுறான். பர்சனல் லைஃப் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, அட்லீஸ்ட் நம்மளோட ப்ரொஃபஷன் நம்ம வந்து இங்கே பேட்டில் ஃபீல்டில் ஃபைட் பண்ணணும், வின் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ இதை விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்மியை விக்ட்ரியை நம்ம பார்க்க வச்சுட்டு தான் போகணும்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறான். இப்போ ஒரு இங்கிலீஷ் சி கேப்டன் வந்து அந்த காரமெண்டேன் அப்படின்ற இடத்துக்கு வராரு. அப்போ ஒரோனோக்கோ வந்து அவரை நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க, ஒரு ராயல் கெஸ்ட் மாதிரி அவரை ரிசீவ் பண்ணுறாங்க. தென் அந்த கேப்டன் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. அப்புறமா அந்த கேப்டன் வந்து நீங்கள் என்னோட ஷிப்பில் வாங்க, நீங்கள் என்னோட சேர்ந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடும்போது அவனுமே சரி ஓகேன்னு சொல்லி ரொம்ப நம்பி அவர் கூட சேர்ந்து அந்த ஷிப்பில் ஏறான். ஸோ அவன் மட்டும் கிடையாது, அவன் கூட வந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அட்டெண்டன்ஸ், ஓகேவா. ஒரு பிரின்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய சோல்ஜர்ஸ் அட்டெண்டன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஷிப்பில் அவர் கடத்திட்டு போகிறாரு. ஸோ அவ்வளோ பெரிய குரூப்பை வந்து அந்த கேப்டன் ஈஸியாக கிட்னாப் பண்ணி அந்த சோரினம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிரிட்டிஷ் காலனி அங்கே வரைக்கும் போயிட்டாங்க, ஓகேவா. அங்கே போனதுக்கப்புறமா அந்த கேப்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவனை வந்து ஒரு இன்டெலிஜென்ட் அண்ட் ஆல்சோ கைண்ட் ஹார்ட்டடான ஒரு ஸ்லேவ் ஓனருக்கு வந்து வித்துடுறாங்க. அவர் பேர் தான் ட்ரிஃப்ரி. ஸோ அவர்கிட்ட விற்றதுக்கப்புறமா அவர் வந்து ஒரோனோக்கோ கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை வந்து விடுவிச்சிருவேன், நீ வந்து ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணலாம், ஸோ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ வந்து இங்கே உன்னோட நேமோடு இருக்க முடியாது, நான் உனக்கு சீசர் அப்படின்னு சொல்லி நேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவன் போயிட்டு அங்கே வந்து ஒரு பிரின்ஸாக இருக்கிறவன் ஒரு ஸ்லேவாக ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. அங்கே போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் இமைண்டாவை மீட் பண்ணுறான். ஸோ அப்போ தான் அவனுக்கு உண்மை தெரிய வருது, இமைண்டா இறந்து போகலை அப்படின்றது. ஸோ அவளையும் ஸ்லேவாக தானே அனுப்பி வச்சுருப்பாங்க. ட்ரெஃப்ரிக்கு வந்து அவளை தெரிஞ்சிருக்கும், கிளெமென் அப்படின்னு சொல்கிறாரு. கிளெமென் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா இங்கே வர்ற எல்லா ஸ்லேவுக்குமே அவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை மறந்து வேற ஒரு நேம் சொல்லி தான் அட்ரஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ அந்த நேம் தான் எல்லாருக்குமே தெரியுது. அந்த மாதிரி தான் ட்ரெஃப்ரிக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அகெயின் அவங்க 2 பேரும் ரீயூனியன் ஆகுறாங்க. அப்போ இவனுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கிளெமென் அப்படின்னு சொல்லப்படுற அவனோட இமைண்டா வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா அப்படின்றது வந்து தெரிய வருது. அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்போது அவங்க 2 பேரையும் அங்கே இருக்கிற ஒயிட் பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஈவன் அவங்க ஸ்லேவ்ஸாக இங்கே வந்திருந்தாலும் ரொம்ப நோபலான விர்ச்சுவஸான பீப்புள் அப்படின்றதுனால அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ இமைண்டாவோட அந்த ப்ரெக்னென்சி பீரியட் அந்த மந்த்ஸ் வந்து கடந்து போக போக சீசருக்கு வந்து என்ன மாதிரி தோணுது அப்படின்னா அவன் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறான். அவனால் முடியல, இங்கே வந்து சர்வே பண்ணுறதுக்கே முடியல. பிரின்ஸாக அவன் வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட், கம்ப்ளீட் ஆப்போசிட்டில் அவனால் வாழ முடியல. ஸோ நம்மளோட ஹோம் டவுனுக்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு லாங்கிங் இருந்துகிட்டே இருக்குது.
இப்போ அவனுக்கு என்ன மாதிரி தோண ஆரம்பிக்குது அப்படின்னா, இங்க இருக்க ஒயிட் பீப்பிள் இந்த ட்ரிஃப்ரியா இருக்கட்டும், தென் நரேட்டரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாலும், பழகுனாலும், அன்பா இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவனுக்கு ஒரு சஸ்பீஷியஸ் ஃபீல் இருந்துட்டே இருக்கு. இவங்க எல்லாரும் எதுக்காக என்னோட இந்த ஸ்லேவரி பீரியட வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, இன்னும் லென்த்தி ஆக்கிட்டே போறாங்க. ஒரு நாள் என்ன ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. பட் இவங்க பண்ணல அப்படின்றப்போ, என்னோட குழந்தை பிறக்கும்போது அதுவும் ஒரு ஸ்லேவாலாம் இங்க வளரும். அது ஆக்சுவலா ஒரு கிங்கோட வம்சத்துல உள்ள ஒரு குழந்தை. அது எப்படி ஸ்லேவா வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு பயமும் குழப்பமும் இருந்துட்டே இருக்குது. ஸோ ஒரோனோக்கோ வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க நம்மளை விடமாட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த சரணம்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து டெப்யூட்டி கவர்னராக இருக்கக்கூடிய பயம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் வந்துட்டு, அவர் இந்த கலோனியல் கவர்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாக இருக்கிறாரு. அவர் என்ன பிளான் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி சீசரை வந்து ஸ்லேவாக மட்டும்தான் வச்சுருக்கணும், அவனை இந்த இடத்துல இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பார். இந்த இன்டென்ஷன் வந்து சீசரால் சென்ஸ் பண்ண முடியுது. ஓகே, இவர் இந்த மாதிரி தான் நினைக்கிறாரு, நம்மளை ரிலீஸ் பண்ண மாட்டார் அப்படின்றது தெரியும் போது, அவன் வந்து நம்ம தான் ஏதாவது பண்ணி இந்த ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். ஸோ அவனை மாதிரியே அங்கே அடிமைகளாக இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் பேசுகிறான், எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறான், நம்ம இங்கேருந்து ஒன்றா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரியே சீசரோட தலைமையில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எஸ்கேப் ஆகிற டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு டிசாஸ்டராக முடிஞ்சிருது. ஏன்னா இவன் தான் பிளான் பண்ணியிருக்கிறான் இல்லையா. ஸோ இவன் பிளான் பண்ணிவிட்டு இவன் கூட உள்ளவங்களையும் அவனால் காப்பாற்ற முடியல, இன்க்ளூடிங் ஹிம். அவனையுமே அவனால் காப்பாற்ற முடியல. அவனோட ப்ரெக்னென்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் தப்பிக்கல. ஆனால் நிறைய ஸ்லேவ்ஸ் வந்து இவனோட ஐடியா மூலமாக தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. அப்படி அவங்க எல்லாரும் தப்பிச்சு போனதுக்கப்புறமா வேகமாக இந்த ஒயிட்ஸ் வந்து அவங்கள துரத்தி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, அந்த போலீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க இவங்கள ஓடி போய் துரத்தி பிடிக்கிறாங்க. அப்போது சீசரோட ஃப்ரெண்டான டஸ்கனை பிடிச்சிட்டாங்க, சீசரை பிடிச்சிட்டாங்க, அவரோட ஒய்ஃபையும் பிடிச்சாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறமும் சீசராக இருக்கட்டும், அவரோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ரொம்ப பிரேவாக சண்டை போடுறாங்க. ஏன்னா எதிர்த்து சண்டை போடணும் முடிவு பண்ணியாச்சு, காப்பாற்றணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆல்ரெடி அவங்க ஒரு வாரியராக இருந்தவங்க தானே. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியல, நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களால முடியல. ஸோ பயம் என்ன கன்வின்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நீ வந்து சரண்டர் ஆகு, நீ சரண்டர் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து உன்னோட டிமாண்ட் எல்லாத்தையும் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீசரை வந்து சம்மதிக்க சொல்கிறாங்க. தென் அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்டும் எழுதுகிறாங்க. அவங்க என்னெல்லாம் டிமாண்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் ஒரு கான்ட்ராக்டாக எழுதி அதில் சைன் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, சீசர் நம்பி அவனோட ஃபேமிலியோட வந்ததுக்கப்புறமா இவர் உடனே அந்த கான்ட்ராக்டை வந்து பிரேக் பண்ணுறாரு. நாங்கள் வந்து உன்னை இப்படி கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணோம், உன் கூட அக்ரிமெண்ட் போடணும், எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரேக் பண்ணிவிட்டு இமைண்டாவை வந்து ரொம்ப ப்ரூட்டலாக அவங்கள அடிக்கிறாங்க. ஈவன் அவங்க ஒரு ப்ரெக்னென்ட் விமன் அந்த டெலிவரி பெயினில் இருக்கும்போது கூட அவங்கள பயங்கரமாக அடித்து டார்ச்சர் பண்ணுறாங்க. தென் சீசராக இருக்கட்டும், அவரோட ஃப்ரெண்டு டஸ்கனாக இருக்கட்டும், 2 பேரையும் வைப்ஸ் சாட்டையால் பயங்கரமாக அடித்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மொமெண்ட் இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமா சீசருக்கு வந்து என்ன புரியுது அப்படின்னா, இந்த பயம் அப்படின்ற கேரக்டர் கம்ப்ளீட்லி இவங்களுக்கு பிட்ரயல், ரொம்ப ஏமாற்றிட்டாங்க இல்லையா. இப்போ அவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தியே இவங்களை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக இவன் எதுவும் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா, கண்டிப்பாக அவனோட கையாலேயே அவனோட மனைவி, குழந்தைங்க 2 பேருமே ரொம்ப சித்திரவதையை அனுபவிச்சு இறந்து போவாங்க அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இமைண்டா கிட்ட பெர்மிஷன் கேட்குறான். பேசாமல் நீங்கள் வந்து இறந்து போயிருங்க, இவங்க கிட்ட இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இறந்து போகிறதுக்கு பெட்டர் நீ பீஸ்ஃபுல்லாக இறந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமைண்டா கூட பேசினதுக்கப்புறமா அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ அவளோட பெர்மிஷனோடையே அவளையும் அவளோட குழந்தையும் சீசரே கொலை பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இது வந்து ஒரு மர்சி கில்லிங் மாதிரி தான் இல்லையா. ரொம்ப மனவேதனையோட அவனோட குழந்தை அண்ட் அவனோட லவ்வபிள் ஒய்ஃப் 2 பேரையும் அவன் கொலை பண்ணிடுறான். அவங்க இறந்து போனதுக்கப்புறமா சீசர் வந்து இப்போ பயமை கொன்னே ஆகணும், ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர வெறியோடு இருக்கிறான். ஸோ அவன் மேலே ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வெறியை தாண்டி அவனோட குழந்தையும் மனைவியையும் கொன்னுட்டோமே அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்வாக இருக்கட்டும், அந்த ஒரு பெயின், அதுலேருந்து அவனால் வெளியே வரவே முடியல. ஸோ ரொம்ப உடஞ்சி போயிருக்கான். அந்த சுச்சுவேஷனில் அகெயின் அந்த பயம் அப்படின்ற பர்சனோட டீம் வந்து இவனை கேப்சர் பண்ணுறதுக்காக வராங்க. சீசரை பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை சேவ் பண்ணுறாங்க. இவன் கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே இவன் ஸ்லேவ்ஸோடு இருக்கும்போது அவனுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து இவனை வந்து அவங்கக்கிட்டேருந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ரெஸ்கியூ பண்ணதுக்கு அப்புறமா இவன் வந்து அவனோட பிளானை சொல்கிறான். சீசர் வந்து அவனோட பிளானை பற்றி சொல்கிறான். இந்த மாதிரி பயமை வந்து நான் பழி வாங்கியே ஆகணும், என்னோட மனைவியும் என்னோட குழந்தையும் சாகிறதுக்கு அவன் தான் ரீசன். ஸோ அதனால் நான் கண்டிப்பாக அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் அவன் வந்து ரொம்ப சிக்காக இருந்தாலும்
இறந்து போகக்கூடிய தருவாயில இருந்தாலும் அவன் வந்து பழி வாங்கணும் அப்படின்ற பிளானை பற்றி இவங்க கிட்ட சொல்லும்போது மற்றவங்கலாம் இவனோட மனசை மாற்ற நினைக்கிறாங்க. நீ வந்து ரிவெஞ்சை விடு, ஃபஸ்ட்டு உன்னோட ஹீலிங், நீ குணமாகணும், அதில் நீ ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே அவனுக்கு எடுத்து சொல்கிறாங்க. உன்னோட ஹெல்த்துக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடு அப்படின்றதெல்லாம் இவங்க சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரியான சமயத்தில் பனஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் வராரு. அவர் ஆக்சுவலாக பயமோட பர்சன் தான், ஓகேவா. அவர் அங்கே வந்ததுக்கப்புறமா சீசரை கிட்னாப் பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே போனதுக்கப்புறமா அவன் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி சீசரை கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக அடித்து கொடுமைப்படுத்தி அவனை கொலை பண்ணவும் செஞ்சுட்டாங்க. ஸோ ரொம்ப சித்திரவதையை அனுபவித்து ஸ்லோவாக அவன் இறந்து போகிறான். ஸோ அஃப்ரா பென் வந்து இந்த மாதிரி சைலண்ட்டாக முடிஞ்சு போன ஒரு பேத்தட்டிக்கான பர்சனோட லைஃப்பை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. இதை பற்றி எந்த ஹிஸ்ட்ரியிலையும் சவுண்டாக அவங்க பேசலை அப்படின்றதுனால நான் இதை கண்கூடாக பார்த்ததுனால அந்த பர்சனோட லைஃப்பை நான் எழுதணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒரு பர்சன் அவரோட குடும்பத்தை இழந்து சொஃபஸ்டிகேட்டடான அந்த லைஃப்பை இழந்து வாழ்க்கையோட இந்த மீனிங்கை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி அவர் இறந்து போயிருக்கிறாரு அப்படின்றத இவங்களோட ஒர்க் மூலமாக அட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.